பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டீலன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து உங்களை மகிழ செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாளில் நீங்கள் தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறீங்க. வேத புஸ்தகத்தில் நாம் வாசிப்போம். சங்கீதம் 34 அதிகாரம் 5 வசனம். Psalms 34 verse 5. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்லுகிறது? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமேன். என் கண்பாலை இந்த நாளில் கூட நீங்கள் எந்தெந்த காரியத்துக்காக ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமேன். ஒருவேளை எந்த காரியத்தில் நீங்கள் வெட்கப்பட்டு போய்விடுவீங்களோ, நான் அவமானப்பட்டு போய்விடுவேன், நிந்திக்கப்பட்டு போய்விடுவேன் என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலையும் உங்களை வெட்கப்படுத்தாத தேவன், உங்களை கைவிடாத தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் அவரை நம்பி அவரை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே அற்புதங்கள் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகளை பேர்பட்டதாக இருக்கலாம், உங்களோட பிரச்சனைகளை பேர்பட்டதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்புகிற ஏசப்பா, நீங்கள் நோக்கி பார்க்குற ஏசப்பா ஜீவன் உள்ள தேவன். உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா அவமானங்கள், உங்கள் வாழ்க்கை இருக்க எல்லா நிந்தனைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட எந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணும், எந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு அதிசயம் செய்யணும், ஏசப்பாவை நோக்கி பாருங்க. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இந்த நாளில் கூட எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேணுமோ, எந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை வேணுமோ, ஏசப்பாவை நீங்கள் நோக்கி பார்க்கும் போது, ஏசப்பாவை நீங்கள் நோக்கி ஜெபிக்கும் போது ஏசப்பா சொல்றார், நான் உன்னை வெட்கப்பட விடுவதில்லை. ஆமேன். இதை விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்தில் கூட என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் உம்மிடத்தில் அற்புதத்துக்காக காத்திருக்கிறாங்களோ, விடுதலைக்காக காத்திருக்கிறாங்க, இந்த நாளில் ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யணும், இந்த நாளில் ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும்னு உண்மை நோக்கி பார்க்குறாங்க. அப்பா நீங்கள் சொன்னீரப்பா, நான் உன்னை வெட்கப்பட விடுதலை. அந்த வார்த்தையின்படி எந்த காரியத்தில் அற்புதத்துக்காக காத்திருக்கிறாங்க என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து நீங்கள் விடுவித்து ஆசீர்வதிப்பீராக. உடைய வார்த்தையை அனுப்பி என் ஜனங்களுக்கு அப்பா நீங்கள் அற்புதங்களை செய்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். God bless you.